அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் டு ரிகாசாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால ஃபேமஸ் ஆன சிங்கள அச்சாரு எப்படி பண்றேன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த சிங்கள அச்சாறு ரெசிபியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் 1 மந்த்துக்கு மேலே எப்படி வச்சுக்கிறது என்று தான் சொல்லி காட்ட போகிறேன். ஈஸியான மெத்தட். இந்த அச்சாறு செஞ்சதுக்கு அப்புறம் சடனாக சாப்பிடாமல் 2 டேஸுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா தான் வினிகர் எல்லாம் நல்லா பிடிச்சி ஊறி இருக்கும் எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும். ஸ்மால் சைஸ் பப்பாசி காய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு ஃபீலரை வச்சு கவனமாக சீவி எடுத்துக்கோங்க. பப்பாசி காய் கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு மாங்காய், அன்னாசி பழம் யூஸ் பண்ணி செஞ்சு கேளும். இந்த அச்சாறு ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தோலெல்லாம் சீவி எடுத்திக்கிறேன். ஒரு கேரட் காய் எடுத்திக்கிறேன், அதையும் தோல் சீவி எடுத்துக்கிறேன். 100 கிராம் மாதிரி சின்ன வெங்காயம் தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மலை அச்சாருக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் சின்ன வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணி செய்வோம். ஆனால் இந்த சிங்கள அச்சாருக்கு மெயின் இன்க்ரீடியண்டாக பப்பாசி காய் தான் யூஸ் பண்ணுறோம். இதை மாதிரியே எல்லா வெங்காயத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் சீவி வச்ச பப்பாசி காய் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும் போது விதைகள் இருந்தால் நீக்கி எடுத்துக்கோங்க. மெயினாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, சிங்கள அச்சாறு என்றாலே அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடு கட் பண்ணினீங்கன்னா தான் சிங்கள அச்சார் என்ற ஃபீலே வரும். அதனால் இந்த நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே இந்த பப்பாசி காயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் சிரமமும் என்றாலும் சாப்பிடும் போது அதை பார்க்குறப்போ உள்ள அழகும் டேஸ்ட்டும் வேற லெவலுக்கு இருக்கும். அதனால் பொறுமையாக அமைதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிச்சம் தடிப்பம் இல்லாமல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வினிகர் எல்லாம் நல்லா பிடிக்கும். கேரட் கட் பண்ணுறப்போ இந்த மாதிரி நீல ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட் ஆகட்டும், பப்பாளி காயாகட்டும், நீங்கள் நைஃபை வச்சே கட் பண்ண பாருங்கள். கிரேட்டர் யூஸ் பண்ணி செய்கிறீங்களா இருந்தால் ரொம்ப சின்னதாக போய்ட்டும் மெல்லிஸாக போய்ட்டும் டேஸ்ட்டும் இப்போ நாங்கள் செய்கிற டேஸ்ட்டுக்கு வராமல் போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக கத்தி யூஸ் பண்ணியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரீன் சில்லி, பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது கட் பண்ணுறது. இந்த மாதிரி நைஸாக நடுப்பகுதியில் கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. விதைகள் ஒன்றும் நீக்கணுன்ற அவசியம் இல்லை, இந்த மாதிரி கீரல் போட்டாலே போதும். மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டிஸ் மிளகாய் இருக்குது இல்லையா, அதில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. சிலவங்க கேப்சிகம் யூஸ் பண்ணி செய்வாங்க. கடுகு பேஸ்ட் செய்கிறதுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இஞ்சி சின்ன துண்டு, பூண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை. ஃப்ளேவருக்காக நான் பட்டை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகு 1/2 டீஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கிரைண்ட் பண்ணி ஒரு நல்ல பேஸ்ட் வரதுக்கு மாதிரி வினிகர் சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு வாரத்துக்கு மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். கடுகு, இஞ்சி, பூண்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு மண் சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து கண்டிக்கிறேன், வினிகர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மண் சட்டி ஒன்று தான் எடுப்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாம். வினிகர் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொரக்கா இந்த மாதிரி ஐட்டங்கள் யூஸ் பண்ணும் போது மண் சட்டி தான் யூஸ் பண்ணி செய்வாங்களாம். அதனால நானும் இன்னைக்கு மண் சட்டி தான் எடுத்துக்கிறேன். நாங்கள் வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ண போகிறோம், அதுக்கு தேவையான அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவு மாதிரி க்ளீன் பண்ணி வச்சது பாயில் பண்ணிக்க போகிறேன். அதிக டைம் எடுத்து இந்த வினிகர் வாட்டரில் பாயில் பண்ணணும் இல்லை, 30 செகண்டுக்கு பாயில் ஆகினா போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். இதையும் ஒரு 30 செகண்டுக்கு அப்படியே போட்டு லேசாக பரட்டி எடுத்துக்கொண்டீங்கன்னா போதும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் கேரட் சேர்க்குறேன். கேரட்டை லேசாக வினிகர் வாட்டரில் ஒரு 45 செகண்டுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்ச பப்பாளி காய் பீசஸ் எல்லாம் தான் சேர்க்க போகிறோம். அதே சட்டியில் கொஞ்சம் கூடுதலாக வினிகர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச பச்சை பப்பாசி துண்டுகளை சேர்த்துக்கோங்க. லேசாக ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சம் பாயில் ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகி நாங்கள் மஞ்சள் தூள் போட்டோம் இல்லையா, அந்த மஞ்சள் தூள் இந்த பப்பாசி துண்டுகளை பிடிக்கிறதுக்கு மாதிரி ஒரு அழகான yellow கலர் வரும். அந்த டைமுக்கு சட்டிலிருந்து துண்டுகளை வேறையாக எடுத்துக்கோங்க. இன்னொரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு நாங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, கடுகு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணின மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் வினிகர் அந்த வினிகர் வாட்டரையும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கடுகு பேஸ்ட்டில் தண்மை இருந்தால் அதை வத்த வைக்கிறதுக்கு தான் லேசாக நாங்கள் சூடு பண்ணி எடுக்கிறது. இந்த மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கும் போது ஒரு திக்னஸ் பதம் வரும். இந்த டைமில் நாங்கள் பாயில் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அச்சாறு ரெசிப்பியில் மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்கள் எடுக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சி ட்ரை பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் கூட தண்ணி படக்கூடாது. அப்படின்னா தான் மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலும். இந்த மாதிரி மண் சட்டி ஒன்றையே யூஸ் பண்ணி செய்யுங்க. அது கூடவே பலகையிலான கரண்டி ஒன்றை யூஸ் பண்ணி செய்யுங்க. அப்போ தான் ஈரத்தன்மை இல்லாமல் மிச்ச நாள் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும், நல்லா கலர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அழகான நிறத்தில் இருக்குது. இப்படியே நீங்கள் மண் சட்டியில் ஸ்டோர் பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஒரு துணியை வச்சு கவர் பண்ணி மிச்ச நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலும். அப்படி இல்லைன்னா ட்ரையான ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலும். இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிகளை பார்க்குறதுக்கு மறக்காம ரிகாசாஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்றைய சுவடுகள் முடிந்ததாகவே இருக்கட்டும், இன்றைய நாள் இனிதாகவே துவங்கட்டும். தேங்க்யூ ஸோ மச்.